செஞ்சு காட்டும் பாருங்க. முதல்ல இந்த சைடுல செய்யறேன், அடுத்தது பின்பகுதியை நான் என்னுடைய காலை வச்சு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க என்ன செய்யணும், சுஜூதுக்கு போகும்போது எங்களுடைய இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டு போகணும். உண்மையில ஒருவருக்கு என்ன செய்ய முடியல, அந்த வாய்ப்பு இல்லை, உடல் பெருசா இருக்குது, கொஞ்சம் பெரிய உடல் அல்லது நோயாளிகள் என்றால் தவறில்லை முட்டுக்காலை வைப்பதில். இதுல சிலர் சாதாரண மக்களுக்கு முட்டுக்காலை வைக்கணும் என்று கருத்து சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், இதில் இரண்டு விதமான கருத்து இருக்கிறது என்று. சரியான கருத்தாக நான் கருதுவது கையை வைத்துக் கொண்டு போவது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும், எங்க கை வைத்துவதில்லை, கையை வைத்துட்டு போறதில்லை. அல்லாஹு அக்பர் பாருங்க, ரொம்ப ஈஸியானது. ஆரம்பத்தில் நானும் முட்டுக்கால் தான் வச்சேன். இந்த ஹதீஸை படித்த பிறகு நான் ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன். பாருங்க, ஈஸியா, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியா. அதை முதல் குனிந்து கை வைங்க பாருங்க. சரியா? பாருங்க, அது புற கை கால். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கை விரல் நெருங்கி இருக்கிறது, உள்ளங்கை தரையில் பட்டிருக்கிறது, என்னுடைய கை இரண்டும் விரிந்திருக்கிறது. இல்லைங்களா? சிலர் என்ன செய்வாங்க, இப்படி செய்வாங்க, இதுதான் நாய் படுக்கை, இது கூடாது. இல்லைங்களா? சிலர் இந்த வயிறையும் தொடையும் சேர்த்துக் கொள்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க, இப்படி வைப்பாங்க, மூக்கு படாது, மூக்கும் தரையில் பட வேண்டும். சிலர் இப்படி வைத்துக் கொள்வார்கள், கையை பொத்தி வைத்துக் கொள்வாங்க. சிலவங்க இப்படி வைப்பாங்க. சரியான முறை இதுதான். சரிதானே? இப்ப நான் என்னுடைய பின்புறமாக காட்டுறேன் பாருங்க. இந்த இரண்டு கால்களும் உள்பகுதிகள் தரையில் பட வேண்டும். இரண்டு கால்களும் இந்த குதிகால்களும் சேர்ந்திருக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. சிலர் என்ன செய்வாங்க, இப்படி வைப்பாங்க, இது தவறு. சிலர் இப்படி வைப்பார்கள், குத்தி வைப்பார்கள், தவறு. சிலர் என்ன செய்வாங்க, இப்படி வைப்பாங்க. சரியான முறை இது. விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டா? பிறகு நாம் சுஜூதில் இருந்து என்ன செய்யணும், இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியிலே அமர வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு அமர்வது. இந்த இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் அமர்வதில் இரண்டு முறை இருக்கிறது. ஒரு முறை இந்த இடது காலுக்கு மேல் அமர்ந்து கொள்வது, வலது காலை நட்டி வைத்துக் கொண்டு இந்த வலது காலுடைய விரல்கள் தரையில் பட்டவாறு கிபிலாவை முன்னோக்கியவாறு வைத்துக் கொள்வது. இது ஒரு முறை. விளங்கிட்டீங்களா? இன்னொரு முறை இருக்கிறது, இக்ஆ, அதாவது இப்படி இந்த இரண்டு கால் விரல்களில் அமர்ந்து குதியில் அமர்வது. கால் இரண்டு விரல்களையும் தரையில் பட்டவாறு வைத்து குதியில் அமர்ந்து கொள்வது. இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்து காட்டிய ஒரு முறை. இந்த இரண்டு விதத்தில் ஏதாவது ஒரு முறையில் நாம் அமர்ந்து கொள்ளலாம். இரண்டு கைகளையும் என்னுடைய துடையின் மீது வைத்துக் கொண்டு, இதிலே சுருக்கமான துவா இருக்கிறது. இது அல்லாத துவாக்களை நீங்க பாடமாக்கிக் கொள்ளுங்க. ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி. இது அல்லாத வேற துவாக்களும் இருக்கிறது, அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் தெரிந்தவாறு ஓதிக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு இரண்டாவது சுஜூதுக்கு நாம் செல்வது. இரண்டாவது சுஜூதையும் இந்த முதல் சுஜூதில் செய்த பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும்.